பிகேபி vlogs. இன்றைக்கி நம்ம vlogல என்ன பார்க்க போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க. ஆமாங்க, பிளேட் டெக்கரேஷன் பற்றின வீடியோ தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான vlog தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம 3 ஸ்டேட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடுன்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல வந்து நம்ம போய் பிளேட் டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4th ஸ்டேட்டுங்க. எங்கே போயிட்டுருக்கோன்னு கேட்குறீங்களா? ஆந்திர பிரதேஷ் போயிட்டுருக்கோங்க. அங்கேருந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ஒரு 2 months முன்னாடி புக்கிங்ஸ் கொடுத்துட்டாங்க. என்ன ஃபங்க்ஷன் எப்படியெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ் விஜயவாடாவில். ஸோ நாங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். தாலாட்டும் காற்றேவா தலைக்கோதும் நிலவேவா அப்படின்னு பாட்டை கேட்டுட்டு சூப்பராக அப்படியே ட்ரெயினில் போயிட்டுருக்கோங்க. நான் வந்து ட்ரெயினில் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஜேர்னியெல்லாம் வந்து ரொம்ப ரசிச்சுட்டு அப்படியே போயிட்டுருந்தேன். ஸோ என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோத்தி செரிமோனிங்க. பாய்ஸுக்கு வந்து அந்த சைடு பண்ணுற ஒரு செரிமோனி. அதுக்கு தான் வந்து நம்மளை புக் பண்ணியிருக்காங்க. போகிற வழியெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து மார்னிங் டைம் தான் வந்து போயிருந்தோம். ஈவினிங் ஃபங்க்ஷன். ஸோ நாங்கள் வந்து டே டைமில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி அமைஞ்சது. ஸோ அப்படியே ஃபுல்லாக வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். புக் பண்ணதோடு சரிங்க, மற்ற எல்லா பிளேட்ஸும் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி அவுட்கம் வரணும் எல்லாத்தையுமே வந்து நீங்களே டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. லிஸ்ட்டுமே வந்து அவங்களுக்கு நான் தாங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஹோட்டலோட நேம் வந்து பார்க்க மறந்துட்டேங்க. ஸோ இது எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா குண்டூர்லேயே இருக்குது. ஸோ நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப்பர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஒர்க்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஃபஸ்ட் வந்து மாதுளை தட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மேங்கோ பிளேட்டர், ஒரு டால் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து நான் டால்ஸ் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருப்பேன். பிகாஸ் இது வந்து பாய்ஸுக்கான ஈவெண்ட் அப்படிங்கிறனால நான் கேர்ள் டால்ஸ் வந்து அவ்வளோக்கா யூஸ் பண்ணல. ஸோ அவுட்கம் வந்து இப்படி தாங்க கொடுத்துருந்தேன். அப்படியே நாங்கள் ஒரு பிளேட்டாக வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பிளேட்டர். இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே குட்டி குட்டி ப்ராப்ஸ் வச்சு செம்மையாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஆரஞ்சு பிளேட்டோட ஃபைனல் லுக் வந்து இப்படி தாங்க வந்திருந்தது. அவங்க வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்து எல்லாமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக வந்து ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெடியாக இருக்கிற பிளேட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இப்போ காட்டிகிட்ருக்கேன். பசங்க பேர் வந்து அக்ஷந்த் அண்ட் அவ்யுக்த். அவங்க பேர் போட்டு தான் ரோஸ் பாஸ்கெட் கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தோத்தி செரிமோனிக்குன்னே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த ஸ்பெஷல் டால்ஸுங்க. அதாவது 2 பசங்க வந்து அப்படியே ஒரு சேரில் உட்காண்ட்ருக்க மாதிரி டால்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பிளேட்டர்ஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸ், ஓரளவு ரெடியாக இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு நாங்கள் வந்து டெக்கார் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியிற ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுத்துருப்பேன். அதில் கூட நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்ன டீட்டெயில்ஸ் வரும், என்ன பேக்கேஜஸ், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் வந்து அனுப்பி வைப்பேன். ஸோ ஸ்வீட் பிளேட்டர்ஸ் அண்ட் பைனாப்பிள் கூட ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா பசங்களோட ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண சொன்னாங்க. இந்த ஷர்ட் அண்ட் நெக் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஈவெண்ட்டை சொல்கிற மாதிரி இருக்கட்டும்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கப் கேக். நான் வந்து இது லொக்கேஷனில் போய் ஜஸ்ட்டு ப்ளேஸ் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கவரில் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. டோட்டலாக வந்து 21 பிளேட்ஸ் அண்ட் அசசரிஸ் வந்து கஸ்டமர் புக் பண்ணியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் ஹாலுக்கு கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோங்க. மேலே வந்து ஸ்டேஜில் இடம் இல்லை. ஸோ கீழே வந்து எங்களை செப்பரேட்டாக அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க. பர்பிள் கலர் கார்பெட் தான் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ பர்பிள் கலர் கார்பெட் அண்ட் க்ரீன் கலர் அவுட் சைட்ஸ் கொடுத்து சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு.
தோத்தி செரிமோனி வந்து இது வரைக்கும் நான் அட்டன் பண்ணது இல்லைங்க. ஆல்சோ நம்ம ஊர் சைடு வந்து இதெல்லாம் கிடையாது. ஆந்திரா சைடு தான் அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த நெக்ஸ்ட் ஸ்டாண்டோட இருக்கிற ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் ஈவெண்ட்டை சொல்லட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மேலே போட்டிருக்கிறது வந்து துண்டு, அது வந்து காண்டுவா, கன்ஃபார்மாக அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஃபங்க்ஷன் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்மக்கிட்ட வந்து நிறைய பேக்கேஜஸ் அவைலபிள் இருக்குங்க. 13 பேக்கேஜஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகி 108 வரைக்கும் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஜெர்மன் சில்வர் பேக்கேஜஸ் அண்ட் ஃபைபர் இருக்குங்க. ஃபைபரில் 2 கலர் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்சோ சில்வர் தட்லேயும் பண்ணிகிட்ருக்கோங்க. அது எப்படின்னா சில்வர் தட்டு நம்ம ரிட்டன் எடுக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பியூபர்ட்டிக்கு புக் பண்ணிங்க அப்படின்னா பியூபர்ட்டி கேர்ள் யாரோ அவங்க பேர் போட்டு நான் வாங்கிட்டு வந்துடுவேன். அது வந்து ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே நான் கொடுத்துருவேங்க, திருப்பி எடுக்க மாட்டேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ரிமெம்பரன்ஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது இல்லாமல் பேம்போ பேஸ்கெட்ஸும் பண்ணலாம். பேக்கேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா அசசரிஸ் எல்லாமே வந்து கவர் ஆயிரும். லைக் இப்போ ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு புக் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே விரிக்கிற கார்பெட் அண்ட் பிளேட்ஸ், அப்புறம் 4 சைடு வந்து பார்டர்ஸ் நீட்டாக செட் பண்ணி கொடுத்துருவோங்க. குத்து விளக்கு கொடுத்துருவோம். வரவேற்பு டேபிளில் வந்து 2 தட்டு கொடுத்துருவோம். நடவண்டி, தொட்டில், அப்புறம் அப்பா அம்மா வந்து பேபியை ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அக்ரிலிக் ஃப்ரேம்ஸு, இதெல்லாமே வந்து டோட்டலாக ஒரு பேக்கேஜ் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸுக்கு அவங்க செப்பரேட் டேபிள் போட்டு கொடுக்குற திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஷோ ஆஃப் மாதிரி வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம்ஸ், கேப்ஸ், ஷூ, கூலர்ஸ் அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸாகவே இருந்தது எல்லாமே. 2 பசங்களுக்கும் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக்ஸ், திங்ஸ், இதெல்லாம் வந்து நான் இங்கே தான் ரொம்ப புதுசாக பார்க்குறேங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட்டே ஒரு 7:38க்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆல்சோ 11:30 மணி வரைக்குமே நடக்குதுங்க ஈவெண்ட்டு. ஸ்டேஜ் வந்து ரொம்ப ஷட்டிலாக சூப்பராக இருந்தது. எங்களுக்கு ஒர்க் எல்லாமே முடிஞ்சுங்க உள்ள. ஸோ நாங்கள் அப்படியே வெளியில் வந்தோம். வெளியில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கொடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு 8:30 மணி இருக்கும். இங்கே எல்லாமே வந்து லேட்டாக தான் ஈவெண்ட்டெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரெஷ்ஷாக வந்து பீஸா கவுண்டர்ஸ், அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாமே வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ நான் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்ருந்தேன். பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பானிபூரி கவுண்டர் கூட வச்சுருந்தாங்க. ஸ்வீட் அண்ட் காரம் 2மே இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. ஸ்டார்டர்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இதுக்கெல்லாம் வந்து என்னென்னமோ நேம் சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் புரியலை. நான் வந்து டிரான்ஸ்லேட்டர் ஆப் வச்சு தாங்க 2 நாள் ஓட்டுனேன். நம்ம பேசுகிறது அவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுகிறது நமக்கு புரியாதுங்க. ஸோ சம்மாரோ நாங்கள் இங்கேருந்து ஆந்திரா வரைக்கும் போய் ஈவெண்ட்டை வந்து சக்ஸஸ் பண்ணிட்டோங்க. கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம ஒர்க்கு. ஸோ ஹெட்டிங் பேக் டு ரயில்வே ஸ்டேஷன் அகைன். பார்த்திங்கன்னா எங்களுக்கு அடுத்த நாள் வந்து இன்னொரு ஈவெண்ட்டு எங்கேன்னு கேட்டிங்கன்னா சென்னையில். ஸோ அதுக்கு தான் வந்து நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம், ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு நம்ம சென்னை போயிடலாம். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எங்கேயா இருந்தாலுமே நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி உங்களுக்காக வந்து நாங்கள் டெக்கார் பண்ணி கொடுப்போங்க. மினிமம் வந்து 13 பிளேட்ஸ் அண்ட் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வேணாலுமே பண்ணலாங்க. நம்மக்கிட்ட பிளேட்ஸ் அண்ட் எல்லா அக்சசரிஸுமே வந்து ரெடி ஸ்டாக் வச்சுருப்போம். ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோங்க. ஈவெண்ட் முடிச்சுட்டு நைட் நாங்கள் வந்து ஆந்திராவிலேருந்து கிளம்புறோம். மார்னிங் வந்து சென்னை ரீச் ஆகிடுவோம். நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து சென்னையில் ஈவெண்ட்டுங்க. எல்லாமே வந்து நான் ப்ரீ பிளான் பண்ணிட்டேன். ஸோ நம்ம போக வேண்டிய ட்ரெயினும் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ண போகிறேங்க. எங்கள் டெக்கரேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுத்துருக்க, லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.